கம்யூனிகேஷன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீ திங்க் பண்ற? ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணணும், ஐடி கம்பெனில போணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா? இல்லாட்டி நினைக்கிற சொல்ல தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறியா? உன்னோட ஒப்பீனியன் என்ன? கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். எப்பயுமே சரி, நம்ம இங்கன்னு இல்ல எங்க போனாலுமே நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்னாலே நம்ம கம்யூனிகேஷன் வந்து பெட்டரா இருக்கணும். இப்ப என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்டால வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து கரெக்டா கொண்டு போக முடியும்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் இல்லன்னு சொல்லல. சோ அதை நான் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை தேட ஆரம்பிச்சேன். ஆன்லைன் சோர்சஸ்ல என்னென்ன மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். சோ யூஸ் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்ற விஷயத்தை ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரியுற அளவுக்கு என்னால எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுன்ற விஷயத்தை வந்து நான் நிறைய விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சேன். யூடியூப் பாக்குறது, டென்டெக்ஸ் டாக்ஸ், அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல மூவி பாக்குறது. சோ இந்த மாதிரியான விஷயம் என்னோட லைஃப் டைம்ல இருக்க அந்த ரொட்டீன் ஒர்க்கை நான் நிறைய சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் நம்ம இருக்க லொகேஷனும் நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் தான் நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுன்றது வந்து முடிவு பண்ணும். சோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். சோ நான் அந்த மாதிரி தான் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பெட்டரா யூஸ் பண்ணேன்.